இன்னைக்கு டிவிகே விஜய் அவர்கள் ஸ்பீச்சை கேட்டு டிஎம்கே காரங்க வயிறு எரிஞ்சு பேசவே முடியாத மாதிரி கதறிட்டு தான் இருக்காங்க. பாலாறு ஆற்றுல லிமிட்டை தாண்டி அவங்க அடித்த மணல் கொள்ளை பற்றியும், ஒரு பஸ் ஸ்டாண்டை கூட புதுப்பிக்க முடியல, பஸ் ஸ்டாண்டை கூட செஞ்சு தர முடியல, இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட்டா அப்படின்னு கேட்டதையும், நீட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படி ஒழிச்சிருவோம் இப்படி ஒழிச்சிருவோம் அப்படின்னு ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்து ஏமாத்துனாங்க. அதை பற்றியும் கேட்டது இவங்களால தாங்கிக்கவே முடியல டிஎம்கே காரங்களால். அவரே சொல்லியிருக்காரு, நாங்கள் இன்னும் உங்கள் மேலே முழுசாக விமர்சனம் வைக்கவே ஆரம்பிக்கல, அதாவது அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளாட்டி இப்படி கதறீங்களேன்னு கேட்ட மாதிரி. அடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பயப்படுறியே, அடிச்சா என்ன ஆவ? ஒன்றே ஒன்று தான், எவ்வளோ பாவம் பண்ணாலும் அது கடைசியில் வந்து அந்த பாவம் நிச்சயமாக யாரையும் சும்மாவே விடாது. அதுதான் இன்றைக்கி திமுக மினிஸ்டர்லேருந்து அவங்க கவுன்சிலர் வரைக்கும் அவங்க வந்து அனுபவிக்க போகிறாங்க. ஏன்டா இப்படி மக்கள் காசை கொள்ளடிச்சோம், ஏன் தான் இப்படி பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்து இப்போ மக்கள் விரோத ஆட்சி பண்ணுறோன்னு அவங்க எண்ணி ஃபீல் பண்ண தான் போகிறாங்க. தேங்க்யூ நண்பா. ஏன்டா இந்த விஜய தொட்டோம், ஏன்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க.